வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ லலிதா. வீட்டில் இருக்க தென்னை மரத்துலேருந்து காய்ங்க இந்த மழை காற்றுக்கு ரொம்ப தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டு இருந்தது. அதெல்லாம் வெட்டினோம். அதில் இளநீர் கொஞ்சம் இருந்ததுனால அதையும் வெட்ட சொல்லிட்டோம். அதில் பாயாசம் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணினேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் காய்ச்சிக்கிறேன். இது காய்ஞ்சி நல்லா சுண்டணும் பாதியாக. இது கொதித்து வரட்டும். பால் பொங்கி வருது. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் நான் சர்க்கரை 3/4 கப்பு போட்டுக்கிறேன். இது இன்னும் கொதிக்கணும். நான் சர்க்கரை போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன். இது இந்த கப்பில் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். என்கிட்ட மில்க் மெய்ட் 1/4 கப்பு தான் இருந்துச்சு. அதனால் சர்க்கரை 3/4 கப் போட்டிருக்கேன். நீங்கள் மில்க் மெய்ட் நிறைய இருந்ததுன்னா சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும், பாலும் கொதிக்கும். இதில் நான் மில்க் மெய்டு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்ட் நிறைய சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் இருந்ததை சேர்த்துக்கினேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொதிக்கட்டும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சைடெல்லாம் இந்த ஆடை மாதிரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா சுண்டி வரும், திக்காக வரும். கண்டென்ஸ் மில்க் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காகும். பாருங்கள், பாதி சுண்டிடுச்சு. இது இந்த சமயத்தில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காவை கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் இளநீரையும் விட்டு அரைச்சி அதை தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இளநீரும் ஏற்கனவே இதை சீவி வச்சுருக்கோம். இதை மேலே ஒரு ஹோல் போட்டு தண்ணி எடுக்கணும். நான் 3 இளநீர் எடுத்திருக்கேன் இதுக்கு, இந்த பாயாசத்துக்கு. இளநீர் தண்ணி 1 எடுத்துக்கிட்டேன். அது 1 இவ்வளோ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய தண்ணி வரும். இது ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுது. அது தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 3 இளநீரும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காவை அரைச்சிக்கலாம். பால் எடுக்கணும். இதில் நான் கட் பண்ணி வச்ச ஒரு கப் அளவுக்கு, இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் இளநீர் எடுத்துக்கிறேன். அதை விட்டு தான் நான் அரைக்க போகிறேன். தண்ணியை இதில் யூஸ் பண்ணவே இல்லை இந்த பாயசத்துக்கு. தேங்காய் இளநீர்லேயே இதை அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். அரைச்சாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இளநீர் வெட்டிட்டு அதில் இருக்க தேங்காவையும் எடுத்துக்கலாம். அது ரொம்ப எலசாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி ஒரு 1/2 கப்பு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை பாயசத்தில் சேர்க்கணும். இப்போ இதையும் இளநீரையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பாலில்.
இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா இன்னும் ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு வந்தது. திக்கு பால் தான், 2வது பால்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாலை அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட தேங்காய் தண்ணியும், அதாவது இளநீர், தேங்காய் தண்ணியில் இளநீரையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 கப்பு. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இளநீரில் இருக்க தேங்காவை சேர்த்துக்கிறேன். இது இளநீரில் இருக்க தேங்காய் தான் சேர்க்கணும். அப்போ தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அந்த வாய்க்கு கிரன்ச்சியாக அதை குடிக்கும்போது டேஸ்டியாக நல்லா வரும். அடுத்து இது கூட அந்த இளநீரை வந்து அந்த இளநீர் தேங்காவை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாயசம் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வெளியிலலாம் போகும்போது நிறைய இடத்துல இளநீர் பாயாசம்னு இருக்கும். ஆனால் வாங்க மாட்டேன். வீட்டிலே செய்யணும்னு நினச்சேன். இன்றைக்கி செய்தாச்சு. சில்லுன்னு சம்மருக்கெல்லாம் நீங்கள் அதை செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா போட்டுக்கலாம். நான் எதுவும் போடல. அப்படியே வெறும் எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த இளநீர், தேங்காய் அந்த ஃப்ளேவர் வரணுன்ட்டு நான் எந்த நட்ஸும் போடலை. அந்த அந்த பல்ப்பாக இருக்கும் இல்லையா அந்த தேங்காய் இளநீர், அது சாப்பிடும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும். நட்ஸ் வேணும்னா உங்கள் விருப்பம் போட்டுக்கலாம். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நல்ல ஒரு ரெசிபியோட? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். ஹாவ் அ குட் டைம்.